ஜாபர் ஜாதிக் அவர்கள் 26 வழக்குகள் அவர்கள் மீது பதியப்பட்டதாக தெரிய வருகிறது. அப்படி 26 வழக்குகள் பதியப்பட்ட ஒரு நபர் உயர்ந்த காவல் பதவியில் உள்ள டிஜிபி அவர்களை சந்தித்து பரிசு பெறுகிறார். நாட்டுடைய முதலமைச்சரை சந்திக்கிறார் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்தித்து பேசியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, விளையாட்டுத்துறை அமைச்சருடைய மனைவி ஒரு விழாவிலே கலந்து கொண்டதாக செய்திகள். இப்படி உயர் காவல்துறை அதிகாரியிடத்திலும் நட்பு வைத்துக் கொண்டு முதலமைச்சர் குடும்பத்தோடு நெருங்கி பழகி இப்படி போதைப் பொருள் கடத்தல் ஈடுபட்டிருப்பது மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் அளிப்பது. இது கண்டிக்கத்தக்கது. ஒரு 26 வழக்குகள் உள்ள ஒரு நபரை எப்படி இவர்கள் சந்திக்க முடியும்? தொடர்புடைய அனைவரையும் விசாரிக்கப்பட வேண்டும். இந்த நாட்டுடைய முதலமைச்சர் இதற்கு முழுமையான விளக்கம் அளிக்க வேண்டும். இதுவரை எவ்வித விளக்கமும் அளிக்கப்படவில்லை. ஏதோ அவருடைய கட்சியுடைய அமைப்பு செயலாளரை விட்டு ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். இது உயர் போலீஸ் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விஷயம், முதலமைச்சர் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கின்ற காரணத்தினாலே நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டிய கடமை நாட்டுடைய முதலமைச்சரின் அடிப்படையிலே தார்மீக நீதியாக அவர் இதை தெளிவுபடுத்த வேண்டும்.